காலவேளையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலோடு இந்த காலவேளையில் வந்திருந்தாலும் கத்த தெய்வம் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பிரோஜனமான மனுஷனாக என்னை கத்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே காதேஸ் வனாந்திரத்தை அதிர் பண்ணது போலவே எங்களுடைய இருதயங்களையும் ஆண்டவரே அது துணிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கத்த நல்லவர். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் தேவன் உங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து நடத்து வருகிறார். தொடர்ந்து ஜெபிங்க. நம்ம சபையில் கத்தர் நிச்சயமாக பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? நிச்சயம் கத்தர் எழுப்புதலை உண்டு பண்ணுவார். காட் பிளஸ் யூ. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எல்லாரும் சேர்ந்து என்னோட ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலின் கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற காரியம் சிறைசாலின் கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் எல்லாம் இருக்கிற சிறைசாலைன்ற கதவுகள் திறக்கும்படியாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தருடைய வசனம் என்று எப்படியாக சொல்லப்படுகிறதுனா, சிறைசாலின் கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, நம்ம வாழ்வில் நிறைய இன்னும் ஆசீர்வாதமான வழிகள் நம்ம வாழ்க்கை திறக்கப்படாமல் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஒரு சீசனுக்குள்ளே நம்ம நடத்துவார். ஒரு ஆசீர்வாதமான நாட்களுக்கு நடத்துவார். எப்படி மழைக்கு ஒரு காலம் உண்டோ, வெயிலுக்கு ஒரு காலம் உண்டோ, அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் தேவனால் திறக்கப்படும். ஏன்னா வேதவசனம் சொல்லப்படுகிறது, எவரும் திறக்க முடியாத பூட்ட முடியாத திறவுகோலை ஒருவர் உடையவர்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் அந்த திறவுகோலை வைத்திர. உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நன்மை நடக்கணும், ஒரு தீமை நடக்கணும், எதுவாக தான் கர்த்தர் தான் அதிகாரத்தில் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, தீமையும் நடக்காது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நன்மையும் வாழ்க்கை நடக்காது. எது நடந்தாலும் என்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் எங்கே இருக்குதுன்னா கர்த்தரிடத்துல தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வீட்டுடைய வாசலில் நீங்கள் போனாலும் சரி, வெளியே வரனாலும் யாரால் முடியும்? உங்களால் மாத்திரம்தான் முடியும். ஏன் தெரியுமா? கீ உங்களில் தான் இருக்குது. நான் எத்தனை முறை என் வீட்டுக்குள்ளே போகணும், எத்தனை முறை வெளியே வரணும், அது நான் தீர்மானம் பண்ணுவது. ஏன் தெரியுமா? என் தேவைக்கு நான் உள்ளே போவேன், என் தேவைக்கு நான் வெளியே வருவேன். அதோடைய திறவுகோல் என்னத்தில். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சீசனை ஆண்டு வைத்திருப்பார். சில மாதம் இருக்கும், சில வருஷங்கள் இருக்கும், சில நாட்கள் இருக்கும். இந்த நாட்கள் நம்ம எவ்வளோதான் போராடினாலும் எனக்குரிய வழிகள் திறக்கப்படணும், எனக்கென்ற ஆசீர்வாத வழிகள் திறக்கப்படணும் நினைக்கும் போது திறக்கப்படாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைசாலையின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. அது எப்படி திறக்கப்படும்? நல்லா பாருங்க. நீ தேவனுக்காக எப்பொழுது வைராக்கியமாக எழும்புகிறியோ சோதனை அப்போதான் வாழ்க்கையில் அதிகமாக வரும். பேதுரு பாருங்க, போன வாரம் 3 காரியத்தை பேதுரு குறித்து நான் சொன்னேன். அந்த 3 காரியத்தை அப்படியே ஞாபகமாக நீங்கள் வச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை அறிந்திருக்கிறேன், அது நம்பர் 1. நீங்கள் எப்படின்னு அது அறிந்து. நம்பர் 2 சொல்லுங்க, நின்று. நீங்க எப்படி ஆண்டு அனுப்பீங்க நான் தெரியும். 2. 3 சொல்லுங்க, நிறைந்து. நீங்க எவ்வளவு நிறைந்திருப்பீங்க என்பது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க, தேவனுக்காக வைராக்கியமா உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுவீங்க. அது உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரு என்றதை எனக்கு என்ன பண்ணோம் நல்லா தெரியும். நல்லா கேளுங்க. போன வாரம் பேதுரு குறித்து பேசும் பொழுது அவன் எப்படி பின்மாற்றத்தில் இருந்து தேவனுக்குள் வரும் பொழுது 3 காரியங்கள் தியானித்தோம். முதலாவது, தேவன் நான் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். 2வது,
தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு அவன் தேவனுக்காக எழுந்து நின்றான். மூன்றாவது, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்தான். இந்த பேதுரு குறித்து தான் தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க, பேதுரு எப்படிப்பட்டவராக இருந்தார்னா பின்மாற்றத்தில் இருந்தார். ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கும்போது எப்படி தான் இருக்கும்? சர்ச்சுக்கு போனானே நான் ஜோம் பண்ணானே எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடந்துடும், ஒரு அற்புதம் நடக்கும், ஏதோ ஒரு சோதனை இருந்து கர்த்தர் விடுவிச்சிருவார். அந்த நேரத்தில் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள உணர்வு உண்டாகும், நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது, நம்ம ஏன் கர்த்தரை தேடக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் உண்டாகிற ஒரு அக்கினி, உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தினால் நீ எழும்பி செய்கிற காரியம். இந்த நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்? உனக்கு கொஞ்சம் விட்டா நீ என்ன பண்ணுற? வாசல் வரைக்கும் தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன், ஒருவேளை அந்த சர்ச்சில் உட்கார வரைக்கும் தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன், நீ என்ன பண்ணுற? இப்போ பாஸ்டர் கூப்பிட்டா ஊழியத்துக்கு போறியா? நீ பாஸ்டர் கூப்பிட்டா ஊழியத்துக்கு சொல்லிட்டு வீடு வீடாக போய்ட்டு விசிட் பண்ணுறியா? பாஸ்டர் சொன்னா சொல்லிட்டு வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறியா? வீட்டில் பைபிள் படிக்கிறியா? இது நல்லது இல்லையே. பிசாசு உங்களை குறித்து இப்படி தான் நினைப்பான், இது நல்லதுக்கே இல்லை. உனக்கு நான் எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்குறேன், நீ ஆலயத்துக்கு வரணும், உட்காரணும், கேட்டணும், வீட்டுக்கு போகணும். நீலாம் ஊழியம் செய்யக்கூடாது, நீலாம் ஜெபிக்க கூடாது. எனக்கு நீங்கள் ஆண்டவர் மேலே வைராக்கியம் அடைஞ்சு நான் ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருக்குள்ள நல்லா வளரணும் நினைக்கும் போது பிசாசு நினைப்பான், உன்னை நான் முடக்கணும்னா சில சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ள உன்னை நான் கொண்டு போகணும். சிறைச்சாலை என்பது ஒன்றும் கிடையாது, நீ எதுலேருந்து வெளியே வர முடியாது. சொன்னாங்க பார்த்தீங்களா, பலவீனத்தினால நான் விழுந்த பொழுது என்ன பண்ண முடியாது, நான் எழுந்து வர முடியாது. நீங்கள் நான் சொல்லுகிறேன் பாருங்க, கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது சில சிறைச்சாலை அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும். அது நிரந்தரம் கிடையாது, அது நிரந்தரம் கிடையாது. நான் கர்த்தரை இப்போதான் பாஸ்டர் நல்லா ஆராதிக்கிறேன், இப்போதான் தேவனை கொஞ்சம் நல்லா தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையை சடனாக பார்க்குறேன். சரி, நிறைய பேர் நம்ம சர்ச்சிலே நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், நான் கர்த்தரை இப்போதான் அதிகமாக தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்குள் வரும் பொழுது பிசாசு நினைக்கிறான், நீ சோர்ந்து போயிடணும், நீ விழுந்து போயிடணும், நீ எழுந்து நிற்கக்கூடாது. இந்த சிறைச்சாலை அனுபவங்களில் நீ புரிந்து கொள்ளணும், நின்ற கால வேளையிலே நீ கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நடுவிலும் சொல்லுகிறேன், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். பேதுருவை பாருங்க, அவன் தைரியமா பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் தண்டிக்க வகை தேடாவிட்டு காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார். இங்கே பாருங்க, பேதுரு தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எப்படிப்பட்ட மனுஷன்? பின்மாற்றம் இருந்தவன், தேவனை மறுதலிச்சவன், தேவனை யாருன்னு தெரியாதவன். இந்த பேதுரு கொஞ்சம் தேவனுக்காக நிற்கும் பொழுது, நான் கூட போன வாரம் சொன்னேன், 10 மாதம் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம், இந்த 11ஆம் மாதத்தில் வந்துருந்தீங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் எங்கே போனால் சொல்கிறது, குடும்ப ஜெபம் விட்டுறாதீங்க, உபவாச ஜெபம் விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள ஒரு வேலை பாஸ்டர் சொன்னார், நம்ம கொஞ்சம் ஜெபிக்கலாமே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ பிசாசு பார்ப்பான், உன் குடும்பத்தில் நல்லா இருப்பதுனால தான் நீ முழங்கால் போடுற, குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வர. உன் பலம் நல்லா இருக்கிறதுனால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற, உன் பலத்தில் கை வைக்கிறேன். பொருளாதாரத்தில் நல்லா இருக்க, பொருளாதாரம் கை வைக்க. நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளை யாராவது நான் கர்த்தரை நம்புவதனால, அதிகமாக நேசிப்பதனால, கர்த்தருக்காக ஊழியம் செய்வதனால, ஜெபிப்பதனால என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது யாராவது இருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், பிசாசு உங்களை அழுத்தணும்னு நினைக்கிறான். கர்த்தர் இந்த காலவேளை சொல்லுகிறா, உன்னை நான் விடுவிப்பேன் அவர் சொல்லுகிறார். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார், உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அந்த சங்கிலிகளை முறியடிப்பாராக. அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவனோட ஜனங்க என்ன பண்றாங்க, அங்கிருந்த பிரதான ஆசிரியர்லாம் இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது சொன்னல, நீ ஏன் இயேசுவை பத்தி சொல்ற? அப்ப என்ன பண்றாங்க, அவனை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னொரு முறை இந்த நாமத்தை நீ சொல்லவே கூடாது. பேதுரு என்ன பண்றாருன்னா, பயப்படல. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், இன்னைக்கு கூட பாருங்க, எல்லாம் ஆராதிச்சு கொண்டு வருவோம். ஒரு 50 பேர் கூட வந்து வேற ஒரு இதுலேருந்து வந்து இங்கே யாரெல்லாம் வந்து இயேசு உண்மையாக நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ ஜெயிலுக்கு போகிறீங்க. 3 வருஷம் உங்களுக்கு சிறைசாலை சொல்லும் போது எத்தனை பேர் தைரியமாக, என் குடும்பம் இருக்குதுலாம் எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் ஒய்ஃப் என் பிள்ளைங்கள்லாம் இல்லை, நான் சிறைசாலையில் போய் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் வருவோம்? வேலையில் ஒரு பிரச்சனை வந்தாலே உங்கள் விசுவாசம் என்ன என்பது நமக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும்.
பொருளாதாரத்தில் சின்ன பிரச்சனை வந்தா இயேசு வேணுமா பொருளாதாரமான போது நம்ம பொருளாதாரம் நிற்போம். நான் சொல்கிற பாருங்க, கடைசி நாட்களிலே உன் விசுவாசம் என்ன என்பதை அறியப்படும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோறு வந்தாலும், பலவீனம் வந்தாலும், நான் சொல்லுகிறேன், கர்த்தரை ஒரு நாள் நீ மறுதலிக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த பூமிக்குரிய மாத்திர கடவுள் உனக்கு இல்லை. நித்திய காலமாய் ஒரு நாள் நீ தேவனோடு இருக்கும் போது நித்தியமாய் அவரோடு இருக்கும்படியாக நீ வாழ்ந்து கொண்டு நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த, எந்த சூழ்நிலையிலும் அவன் நாமத்தை நான் மறுதலிப்பதில்லை. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, பூமியிலே எவருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கொரோனா நேரத்தில் எல்லாரும் உயிருக்கு பயந்தாங்க. ஐயோ நான் செத்துருவேனான். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கும் கொரோனா வந்து என்ன தெரியுமா, இன்னைக்கு செத்தாலும் நான் இப்போ இயேசுவை பார்ப்பேன். உயிர் பயம் இருந்தது தான், எல்லாருக்கும் உயிர் பயம் இருந்தது தான். ஆனால் சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும்? உலகத்தாலாம் பல கோடி பல லட்சங்களை சேர்த்து வச்சுட்டு, ஐயோ இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன்னு இந்த இதெல்லாம் எனக்கு வராமல் போயிடுமே, அவன் உயிருக்கு பயந்தான். எங்கே ஆக்சிஜன் கிடைக்கும், எங்கே ஓட்டு கிடைக்கும்னு. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் எப்படி தெரியுமா? நான் உயிருக்காக போராடுறேன், ஆனால் செத்துட்டேன் நான் கவலைப்பட மாட்டேன்னு தெரியுமா? என் இயேசுவை நான் முகமுகமாய் காண்பேன். இந்த கால வேளையிலும் உன் விசுவாசம் அப்படி இருக்கணும். எது நடந்தாலும் நடக்கலனாலுமே கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறாரு. இப்போ பேதுருவை என்ன பண்ணுறாங்கன்னா, 5ஆம் அதிகாரத்துக்கு நான் வருவோம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசித்தோம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். இங்கே பாருங்க, முதல்ல பயமுறுத்தி அனுப்பிச்சிடுறாங்க 4ஆம் அதிகாரத்தில். 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறைச்சாலை பொதுவாக இருக்கிறது, அங்கே பேதுரு வச்சிடறாங்க. இப்போ பேதுரு என்ன நினச்சிருப்பாரு? ஒழுங்காக மீன் பிடிச்சிருக்கலாம். நம்ம நினச்சிருக்க மாட்டோமா? என்ன பாருங்க, ஒழுங்காக மீனே பிடிச்சிருந்துருக்கலாம். அன்றைக்கே நான் வந்து 3.5 வருஷம் போதும் தெரியாமல் இயேசுவை ஏற்றுக்கணும் தான் நான் மறுதளிச்சுட்டு நான் வந்து மீன் பிடிக்க போனேன். அப்பயே என்னை இயேசு விட்டுருந்தா என் வாழ்க்கை உண்டு, நான் போயிட்டுருப்பேன். இவர் என்னை மறுபடியும் என்னை தேடி வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லாம் சொன்ன பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்? இவரை நாமத்துக்காக வைராக்கியம் நின்னதுனால இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறேன்? சிறைசாலை. பேதுரு அப்படி நினைக்கல. பேதுரு என்னதமா வைராக்கியம் வருது? இது வரைக்கும் வாழ்ந்தது என் மனைவிக்காக, இது வரைக்கும் நான் வாழ்ந்தது என் குடும்பத்துக்காக, எனக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இனி இயேசுவுக்காக என் வாழ்க்கை, இனி இயேசுவுக்காக வாழ்க்கை. சிறைசாலில் போயிட்டு பேதுரு நம்மளை போல சின்ன பலவீனம் வந்தாலே முறுமுறுக்கல. பேதுரு என்னதமா பண்ணார்? என்ன பாருங்க, கர்த்தரனோட பேசி கொண்டிருக்கிறா. பேதுரு என்னதமா பண்ணாரு? சிறைசாலில் போயிட்டு அமைதியாக நிற்கிறாரு. அந்த ராத்திரியிலே தேவ தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான். வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனை மகிமைப்படுத்த பாருங்களா. நான் சொல்கிறேன், எனக்கு நெருக்கத்தில் இருக்கிறியோ கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இந்த கால வேளையில் எந்த நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். சிறைசாலை என்பது ஒன்றும் கிடையாது. எதில் நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கீங்க அதுதான் சிறைசாலை. அதான் சிறைசாலை அனுபவம். பிசாசு நினைப்பான், சகோதரியே சகோதரா, உன் வாழ்க்கையில் நீ இனி எழும்பவே கூடாத ஒரு சூழ்நிலை இருந்தனா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் எப்படி வெளியே வருவேன்? என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், இதன் மத்தியில் நான் தேவனுக்காக எப்படி நான் எழும்ப முடியும்? மறுபடியும் நான் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், உன்னால் முடியாது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் கர்த்தர் சிலவைகளை அனுமதிப்பார். கர்த்தர் ராத்திரியில வந்து தேவதூதன் வந்து பவுலை விடுவிக்க தெரிஞ்சவர். எனக்கு பேதுரு கையங்களமா பிடிச்சாங்களே, அது வரைக்கும் ஏன் கர்த்தர் அமைதியா இருந்தாரு? ஏன் பேதுருவை சிறைசாலையில் கொண்டு போய் ஏன் அமைதியா இருந்தாரு? சிறைசாலை அடைக்கிற வரைக்கும் ஏன் அமைதியா இருந்தாரு? நான் சொல்லட்டுமா, சில சிறைசாலை அனுபவங்கள் உனக்கு பாடங்களை கத்து தரும்.
சில பாடங்களை கற்றுத்தர. என்ன தெரியுமா? நீ எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிற, நீ எவ்வளவாய் தேவனை நம்புற என்பதை சில சாலை அனுபவங்களுக்கு கற்றுத்தர. அதனால தான் கர்த்தர் சிலவளை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் சொன்னாங்க பார்த்தீங்களா? பலவீனங்கள் வருகிறது, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது, போராட்டம் வருது. சில நம்ம நல்லா இருப்போம், திடீர்னு குடும்பத்தில் ஏதோ நடக்கும். சூறாவளி நடந்தது போலவே நல்லா வாழ்ந்திருப்போம். ஒரு சுனாமி வந்தால் எப்படி அந்த இடம் எல்லாம் நல்லா பாருங்க, ஒரு தோட்டம் இருக்குது, என்ன பாருங்க, ஒரு தோட்டம் இருக்கு, நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அழகா இருக்குது. ஒரு சுனாமி வருது, அந்த இடமே எப்படி ஆயிடும்? அலங்கோலமாயிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கை. நல்லா போயிட்டு இருக்கோம், குடும்பத்தில், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், சமாதானம். சடனாக ஒரு காரியம் நடந்த உடனே எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். உடனே நம்ம அந்த யோசிக்கிறது கூட நேரம் இருக்காது. நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கும் போது ஒரு கேள்வி இருக்கும், கர்த்தர் ஏன் கைவிட்டார், கர்த்தர் ஏன் கைவிட்டார்? நான் சொல்லட்டுமா? சிறைசாலை அனுபவங்கள் என்பது உனக்காக மாத்திரமல்ல, நீ பிறரை திடப்படுத்துவதற்காகவும் கர்த்தர் சில காரியங்களும் வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஒரு முறை நீ சிறைசாலைக்கு போயிட்டு வந்தாதான் தெரியும், அதன் மத்தியில் நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என் ஆராதனை மிகவும் பலனாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த ராத்திரியில் ஆண்டவர் வராரு. என்னம்மா சொல்றாரு? பேதுரு சொல்றாரு, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எருசலேமில் தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியா நீ புறப்பட்டு போ என்று சொல்லப்பட. இது மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பொதுவான சிறைசாலையிலிருந்து விடுவித்தாரு. இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று பேதுருடைய வாழ்க்கையில் வந்தது. எப்பவுமே நம்ம வாழ்க்கை அப்படிதான். என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, தலைவலி போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்போம். அப்போ தான் டாக்டர் சொல்லுவாங்க, வயிற்று வலின்னு போனால் சொல்லுவாங்க, வயிற்றில் சின்ன கட்டின்னுவாங்க. ஐயோ, வயிற்றில் சின்ன கட்டின்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சது போனால், கால் வலிக்குது போனால் காலில் ஒன்று சொல்லுவாங்க. சரீரம் தான் முடிஞ்சதுன்னு பார்த்தா குடும்பத்தை திடீர்னு வரும். எங்கே தான் அந்த தேவை வரா தெரியாது. நீங்கள் கூட நான் பார்த்தீங்கன்னா, நான் சின்னதாக என் கார் எடுத்துன்னு போயிட்டு சர்வீஸ் விட்டேன். நான் நினச்சேன் ஒரு 4000 5000, ஏன்னா நான் வச்சு இந்த பழைய வண்டினால ஒரு 5000. அங்கே போன உடனே அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்லு போட்டாங்க. அந்த நேரத்தில் பைசா செலுத்தினாதான் அந்த காரை நான் வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அந்த பொருளை நான் மாற்றாமல் இருந்தாலும் வண்டி பழுதாயிடும். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நல்லா போயிட்டுருக்கேன், இந்த பணத்தை வச்சு இது செய்யலாம் அதை செய்யலாம் யோசிக்கும் பொழுது, என்னை மீறி ஒரு காரியம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? மாட்டிக்கொள்கிறேன். இதில் எந்த எப்படி வெளியே வர? நான் சொல்லுகிறேன், சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடக்காமல் புரிந்து கொள்ளுங்க. எவ்வளோக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய அற்புதத்தை நீ பார்ப்ப. அந்த அளவுக்கு விசுவாசம் உனக்குள்ள வளரும். பாருங்க, ஒரு 100 ரூபாய் கடன் பட்டு இருக்கிறவங்க இடத்துல போயிட்டு, ஏங்க 100 ரூபாய் கடன் நம்ம சொல்லுவாங்க, 100 ரூபாய் தானேன்னுவாங்க. ஒரு 1000 ரூபாய் தானே, 1 லட்சம் தானே. சில பேர் இந்த பெரிய லட்சங்களை வாங்கின இடத்துல போய் சொல்லி பாருங்களேன், என்னங்க 10 லட்சம் கடன் வச்சுருக்கீங்க சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க 10 லட்சம் தாங்க. இந்த பெரிய வீடு வாங்கினவங்க 40 லட்சம் கடன் வாங்கினவங்க சொல்லுவாங்க. வெறும் நம்மளுக்கே பயமாக இருக்கும், எப்படிடா 40 லட்சம் ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டு நிம்மதியாக சாப்பிட்றான். நம்மலாம் இந்த வட்டி கட்டுறதுக்கு, தண்டல் கட்டுறதுக்கு 1 லட்சம் வாங்கினதுக்கு என்ன ஆகலை சொல்லுங்களேன்? ஓ, எனக்கு தான் கடன் இருக்குது கேட்குற. நீங்கள் எல்லாம் பணக்காரன்னு நினைக்கிறேன். யாருமே கடனே இல்லாத மாதிரி ஜாலியாக கேட்குறீங்களே. நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன், போகும்போது கடன் போயிடுங்க. ஏன்னா நான் கடனை குறித்து பேசும்போது பார்க்குறேன், உங்களுக்கு தான் கடன் இருக்கும், எனக்கெல்லாம் என்ன இல்லை. ஏன் நான் சொல்கிற கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதில் பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிஜமாக சொல்கிறேன், இப்போ தான் எனக்கே தெரியுது. அது என்ன தெரியுமா? நோய். ஒரு 10,000 முதல் வாட்டி வாங்கும் போது தான் என்னவோ நம்ம பாவம் செய்கிற மாதிரியே இருக்கும். அந்த 1 லட்சம் வாங்கும்போது ஐயோ மகா பெரிய பாவம்னு இருக்கும். 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? மாட்டினான்டா ஏமாந்தவன், அந்த ஃபீலிங் வருமா வராதா சொல்லுங்க? எல்லாம் நீங்கள் நல்லவங்க மாதிரியே நடிக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க. உங்கள் தண்டல்காரை கேட்டால் தான் தெரியும். பாஸ்டர், உங்கள் சர்ச்சுக்கு வரவங்க ரொம்ப நல்லவங்க, டேட் ஆனால் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. உங்கள் பேங்க்குக்கு போனால் தான் தெரியும். இங்கே பாருங்கள், பிரச்சனை என்பதும் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒருவேளை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வெளியவே வர முடியாது நம்ம நினைப்போம். நான் சொல்லுகிறேன், உன் கடந்த காலங்களை நீ யோசித்து பாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவித்தாரா இல்லையா? என் பதில் மாத்திரம் சொல்லுங்க.
விடுவித்தாரா இல்லையா? உங்களை தப்புவித்தாரா இல்லையா? சோதனைகளை மேற்கொள்ள ஜெயம் கொடுத்தாரா இல்லையா? நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளை மாத்திரம் உன் விசுவாசம் எங்கே போனது? உன் நம்பிக்கை எங்க போனது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு 1 லட்சம் ஒன்று தான், 10 லட்சம் ஒன்று தான், 30 லட்சம் ஒன்று தான். நான் சொல்லுகிறேன், இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் உன்னை நடத்துவார். உன் வாழ்க்கையில் பெரிய கடல்கள் நீ கடந்து வந்து இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததை மாத்திரம் நான் சொன்னேன்னா சொன்னாங்க பாருங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் அனுபவிச்சேன். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் கடந்து வந்தேன், ஆனால் இப்பொழுது நான் போகிற வாழ்க்கையில் நான் யாரிடத்துல சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய பிரச்சனை நான் போய்க்கொண்டு. நான் சொல்லுகிறேன், அந்த பிரச்சனைகளை நீ மேற்கொண்டாயானால், அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுத்தாரனால், இந்த காலவேளை சந்திக்கிற பிரச்சனைகளும் ஒரு நாள் நிச்சயமாகவே மாறப்போகிறது. இது கர்த்தருடைய வசனம். நம்புங்க, இந்த சூழ்நிலை ஒரு நாள் மாறும். நாட்கள் வரப்போகிறது. எண்ணி பார்ப்பீங்க, 2025 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த வசனத்தை பாஸ்டர் பேசும்போது என் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் இருந்தது, இவ்வளோ பிரச்சனை இருந்தது, என் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது, என் மகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது, ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார் என்பதை நீ விசுவாசமாய் இதே சபையில் நின்று கொண்டு சாட்சி சொல்லும்படியாக அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். எது வாய்க்கு வந்தது அடிச்சு விடல. நான் சொல்லுகிற பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரச்சனை எவ்வளோ அதிகரிக்கிறத பாருங்க, உள்ள விசுவாசமும் அதிகரிக்கும். எவ்வளோ பிரச்சனை அதிகரிக்கிறதோ, எவ்வளோ பிசாசு வருதானோ, நான் சொல்லட்டுமா, எதெல்லாம் என் வாழ்க்கையில் சவாலாக இருக்கிறதோ, ஒன்று நான் சோர்ந்து போயிட்டேன்னா அந்த பிரச்சனைகள் என்ன மேற்கொண்டுடும். ஆனால் அந்த பிரச்சனைகள் முன்பாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத பலனை எனக்கு தருவா. ஒரு நாள் நிச்சயம் இது மாறும் என்ற விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ள உண்டு பண்ணிட்டாருன்னா நான் விசுவாசிக்கிறது அவராலே ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எனக்குரியது மாத்திரம் பேசல, உங்களுக்குரியது நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த காலவேளையில் சந்திக்கிற பிரச்சனையை நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீ மாற போகிறதும் சொந்த கண்கள் நீ பார்ப்ப. இனி எதை உன்னால் விசுவாசிக்க முடியலையோ, நீங்கள் ஒருவேளை நினைக்காதீங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நான் சந்திக்கிறத என் கண்கள்னாலேயே நான் பார்த்தா கூட நம்ப மாட்டேன், என் வாழ்க்கையில் அப்படி மாறுமா? நான் சொல்கிறேன், தேவனால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. நிச்சயமாக சொல்ல முடியும். உனக்கும் வாழ்க்கை குறித்து சில அற்புதங்களை எதிர்பார்க்கும் போது இதெல்லாம் நடக்குமா என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு கூட இல்லாமல் இருக்க. நான் சொல்கிறேன், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்க அவரால் முடியும். வனாந்திரத்தை வழிகள் அவரால் உண்டாக்க முடியும். உங்கள் வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னார்னா அந்த இடத்துல போய் நிற்கிறது தான் உங்கள் வேலை. அந்த இடத்துல எப்படி மழை வரும், அந்த இடத்துல வாய்க்காலில் தண்ணி எப்படி நிரம்பும், எப்படி செழிப்பாகும், அதெல்லாம் உங்களுக்குரியதை கிடையாது. கர்த்தர் என்னமா சொன்னார்? நானே தேவன் என்பதை நீங்கள் அறிவிங்க. அவ்வளோதான் மேட்ரு. என்ன பாருங்க, இப்போ இந்தியா மகளிர் அணியில், இந்த பெண்கள் மகளிர் அணியில் பாருங்க, நம்ம கூட சில இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம மறந்துடுவோம். உலக அளவில் இந்தியா விளையாடுறத பார்க்குறது. அப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கும் போது அந்த ஆஸ்திரேலியா பெண்கள் அணி கிட்டத்தட்ட 7 முறை உலகக்கோப்பை வென்றிருக்கிறாங்க. இந்தியா இது வரைக்கும் ஒரு முறை கூட வென்றதில்லை. 40 ஆண்டுக்கு மேலே விளையாடுறாங்க பெண்கள். என்ன பாருங்க, அப்போ ஒரு பொண்ணு என்ன ஆச்சுன்னா, அந்த மேட்ச் இந்தியா தோக்குறத போல், இப்போ போன மாதத்து நடந்தது பாருங்க, இந்தியா தோக்குறது போல் இருந்தது. நல்லா பாருங்க, ஒரு பொண்ணு ஜெமிமான்ற ஒரு விளையாட்டு வீரங்க என்ன நடந்தது, அந்த பொண்ணு கடைசி அந்த பொண்ணு டீம்லேருந்து எடுத்துட்டானுங்க. இந்த பொண்ணு சரியாக விளையாட மாட்டேங்குன்னு அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுச்சான். அது இந்த ஸ்குவாட் அறிவித்த முன்பாக ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, எப்போ நான் பலவீனமாக இருக்கிறேனோ நீர் எனக்காக யுத்தம் செய்வீர். என்னது? நீர் எனக்காக யுத்தம் செய்வீர். நல்லா பாருங்கள், இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதே கிடையாது. பெரிய அணி, இப்போ பெரிய இலக்கை அடிக்கணும். இந்த பொண்ணு விளையாடும் பொழுது எல்லாம் நினச்சாங்க தோற்றுறோம். ஏன்னா ஆள் வாட்டத்தையும் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, சுகன்யா சிஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க. பாருங்க, அவங்க பெரிய 6-4 அடிக்க முடியாது. என்னதம்மா நடந்தது எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரே பொண்ணு இருந்து 120க்கு 2க்கு மேலே எடுத்து இந்தியா தோற்றுனது, அது ஜெயிக்க வைத்தது மாத்திரமல்ல, ப்ரெசன்டேஷனில் கேட்குறாங்க,
நீங்கள் எப்படி இதை அந்த பொண்ணு எடுத்ததெல்லாம் சொல்லலை. கோச்சு தான் காரணம், நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் 6 அடித்தேன் 4லாம் சொல்ல. ஒரே வசனம் நம்ம சொல்லிச்சு, நான் விளையாடும் போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஒரே ஒரு பைபிள் வசனம் ஞாபகம் வந்துன்னு தெரியுமா? நானே தேவன் என்பதை நீங்கள் அறிவீங்க, இது யுத்தம் முன்னுக்குரியது இல்லை, இது எனக்குரியது என்று அந்த வேத வசனம் வரும்பொழுது எனக்குள்ள ஒரு பலன் வந்தது. இது எல்லா மகிமையும் இயேசுவுக்கே என்று சொல்லுச்சு. உலகமெங்கிலும் பரவிச்சு, இந்தியா முழுக்க பரவிச்சு. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு பொது மேடையில் ஒரு விளையாட்டில் இயேசுவை யாரும் அந்த அளவுக்கு உயர்த்தின கிடையாது. அந்த பொண்ணு எதுவுமே யோசிக்கல, நாளைக்கு இதை சொன்ன மத மாற்றத்தில் என்ன பண்ணிடுவாங்களா, நாளைக்கு எதனா பிரச்சனை, எதுவுமே யோசிக்கணும் தெரியுமா? அந்த பொண்ணு சொல்லுச்சு, இந்த டீமில் வருவேனா இல்லையா, பெரிய டிப்ரெஷனில் அவ்வளோ நான் சோர்ந்து போயிட்டேன், ஒவ்வொரு இரவனும் அழுவேன். நான் சொல்லுகிறேன், அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கும்? நான் ஒரே ஒரு காரியம் தான், நம்மளை போல சோர்ந்து போகலை அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்னவோ பண்ணுச்சு, ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பலன் தருவீங்க அப்பா, யார் ஒருவர் முடியாது நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீர் என்னோடு இருக்கிறது என்பது நீ அறிய பண்ணு ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லாரும் பாராட்டத்தக்கதாக இருக்க ஒரே காரணம் இயேசுவை நம்பினதுனால். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எதை உன்னால் வாழ்க்கையில் கடக்க முடியலையோ, நீ சோர்ந்து போயிட்டு நான் பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன். நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. ஆண்டவரே, கடந்த காலத்தில் நடந்து போன எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள நீ பலன் கொடுத்தீரானால், எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீ எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தீரானால், இந்த நவம்பர் மாதம் கேட்டுக்கொண்டு இந்த 9ஆம் தேதி என் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எதெல்லாம் நான் நடக்க முடியாது, இதெல்லாம் நடக்கவே நான் நினைக்கிறேனோ, கர்த்தர் இதையும் மாற்றி என்பதை இந்த காலவெல்லாம் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றும் போது நீ முழுமையான கனத்தை இயேசு ஒருவருக்கே நீ செலுத்த போகிறாய். அல்லேலூயா. இயேசுவை நீ மகிமைப்படுத்தணும், நீ இயேசுவை உயர்த்தணும். ஒரு நாள் சொன்னாங்க பாருங்க, எனக்கு நீ யாருமே இல்லை, எங்க கூட போறோம் எல்லாம், அது உண்மை. நான் சொல்லுகிறேன், சில பிரச்சனைகள் சிறைசாலை அனுபவம் எது தெரியுமா? கர்த்தர் உனக்கு நிரூபிப்பார். பாரு, உன் கூட பிறந்தவங்க இருக்கலாம், நீ வேலை செய்யலாம், எல்லாமே இருக்கலாம், என்னால் என்று ஒன்றும் உன்னால் செய்ய முடியாது. நான் ஆசீர்வதிச்சாதான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நான் உயர்த்தினாதான் அதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிரூபிப்பார். ஒருவேளை நீ நினைக்காத, இன்னும் சில மனிதர்களை நீ கொஞ்சமாக நம்பாத, இவங்களால முடியுமா இவங்களால முடியுமா. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பு. எனக்கு ஒரு வழியே இல்லையோ, வழியை கர்த்தரால் உண்டு பண்ண முடியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் வேகமாக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அவனை பிடித்து, இன்னும் இங்கே பாருங்க, ஏற்கனவே என்ன பாருங்க, பேதுருவை ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்தில் அவனை கூப்பிட்டு பயம்புறுத்தி விட்டுட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறைசாலையில் போட்டாங்க. இப்போ தேவதூதன் வந்து விடுவித்தார். இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வேற யாரும் இல்லை, பேதுருவை அவனை பிடித்து சிறைசாலையில் வைத்து இங்க பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனை 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 என்பது பேதுருடைய வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகின் கொண்டே இருக்கிறது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேவனுக்காக நிற்கும் பொழுது, கிறிஸ்தவத்துக்குள் வரும் பொழுது பிரச்சனை அதிகரிக்கும். நம்ம நினைப்போம் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால தான் பிரச்சனை அதிகரிக்குது, ஒன்றும் மாறலையே, அவங்க சொன்னது மாதிரி ஒன்றும் நடக்கலையே. பேதுரு வாழ்க்கையில் அப்படி தான், மீன் பிடிக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, இயேசுவை பின்பற்றின பிறகு முதல்ல பயம்புறுத்துறாங்க. 5ஆம் அதிகாரத்தை பொதுவான சிறைசாலை வைக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா என்ன நடக்குது? இந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பேதுரை பிடிச்சி சிறைசாலை வைத்துட்டு இவனை வெளியே காண்பிக்கணும்னு நினைக்கும் போது எப்பேற்பட்ட சிறைசாலை வைக்கிறாங்கன்னா, அந்த 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்க. அவனை காக்கும்படி வகுப்பு 4 போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இங்க பாருங்க, முதல்ல பொதுவான சிறை. இந்த 4ஆம் அதிகாரத்தில், இந்த 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வந்தீங்கன்னா என்ன பாருங்க, பேதுரு தப்பிச்சு போறான், எப்படின்னே தெரியல. 4 பேர் இவனை பாதுகாக்கிறவருக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு சிறைசாலை இவனை வைக்கணும். எப்படி தெரியுமா? பிசாசு இப்படி தான் நினைப்பான், ஏய் நீ கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு மேலே வந்துடுறானு, வாரத்துக்கு ஒரு முறை தான் சர்ச்சுக்கு போகிறான், ஆனால் கொஞ்சம் ஏதோ ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடங்கிறதுனால இவன் சோர்ந்து போக மாட்டேங்கிறான். இவனை அடிக்கிற அடியில் இவன் ஒன்று சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கணும், கத்தரை விட்டு போயிட்டு இருக்கணும், ஆனால் இவன் எழுந்துச்சு வந்துடுறான்னு பிசாசு அப்படி தான் பார்ப்பான்.
அப்போ பேதுரு என்ன, பிசாசு என்ன பண்ணுற பேதுருவை, நீ பொதுவான சிறைசாலையில் வைத்ததானே வெளியே வந்த, உன் கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி நீ விடுவித்து வெளியே வந்த, இப்போ 4 பேர் உன்னை வைக்கிறேன், நீ இப்போ எப்படி வெளியே வர நான் பார்க்குறேன் சொல்லும் போது தான் உங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்க, எவ்வளோ பிரச்சனையின் ஆழத்துக்குள் போறீங்களோ பிசாசு நினைக்கிறான் நீ அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். ஆனால் புரிந்து கொள், 4 வகுப்பு சிறைசாலை அடைப்புகள் இருந்தாலும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதோட முடிக்கிறேன், என்னோட கவனமாக கேளுங்க. நான் சொன்னேன், பொதுவாக சிறைசாலை வைத்த பொழுது தேவதூதன் இறங்கி வந்தான். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அவன் தேவனை பின்பற்றதுனால பயமுறுத்தி விட்டுட்டாங்க. இந்த 12ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 4 வகுப்பு இந்த சிறைசாலை அனுபவத்தில் வைக்கும் பொழுது பாருங்க, ஏரோது நினைக்கிறான் பஸ்கா நாட்களில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இங்கே பாரு பேதுருவே நாங்கள் பிடிச்சிட்டோம் நிற்க வைக்கும் பொழுது பிசாசு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நினைக்கலாம், இவனை ஒரு இடத்துல வந்து நான் நிற்க வைக்கணும், எல்லாம் ஊரே பரிகாசம் பண்ணணும், ஊரே பரிகாசம் பண்ணணும். என்ன தெரியுமா, கர்த்தரால் கைவிடப்பட்டவனை பாருங்க, கர்த்தரால் கைவிடப்பட்ட நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பா. என்னை மட்டும் பாருங்களேன், எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிப்பா. சில நேரத்தில் சிறைசாலை போகிற அனுபவம் இருக்கும், சில நேரத்தில் சத்துருக்கள் முன்பாக நிற்கிறத போல காணப்படும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அன்று ராத்திரியிலே தேவ தூதன் இறங்கி வந்து பேதுருவை எழுப்பி சொல்லுகிறான், பேதுருவே கொஞ்சம் எழுந்திருப்பா, இனி நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ன்றதுனால அவன் கையில் இந்த சங்கிலிகள் விழுந்த பொழுது அவன் ஆச்சரியப்படுகிறான். இந்த காலவேளை இதே வசனத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவ மகிமை உன்மேல் பிரகாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை விசுவாசி நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கை தேவ மகிமை பிரகாசிக்க போகிறது, உனக்கான தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா. நான் ஆணிதரமா விசுவாசிக்கிறேன், இந்த கால வேளை பிரச்சனைகள் உன்னை மலங்கடிக்க பார்க்கலாம், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவைகளை மேற்கொள்வாய், நீ அவைகளிலிருந்து வெளியே வருவாய். நான் எழுதி வச்சுங்க, இந்த நாள் இந்த உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ, இனி எதை நீ வாழ்க்கையில் கடந்து போகிறாயோ பிசாசு உன்னை அடக்கம் பண்ணுவது போல உன் வாழ்க்கையில் திட்டமிடலாம். நான் சொல்லுகிறேன், ஒரு வேளை கர்த்தர் உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ மறிச்சாலும் சொல்லுகிறேன், அவர்கள் மறித்தாலும் உயிர்த்தெழும்படியான தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். தேவ வல்லமை வெளிப்படுங்க. தேவனுடைய வல்லமை சாதாரணமாக நினைக்காதீங்க. உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும்னா அவருடைய மகிமையை காட்டிலும் இந்த உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது. தேவனுடைய நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் இதை மட்டும் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், இது ஒன்றும் பெரிய காரியம் நம்ம தியானிக்கணும், நேரம் இல்லை. என்ன பாருங்கள், நான் முடிக்கிற ஆசைப்பட்றேன். என்ன பாருங்களேன், அவன் சிறைசாலையில் இப்படியே சங்கிலிக்கு கட்டப்பட்டு அவன் நினைக்கிறான், நாளைக்கு பொழுது விடிந்தான் ஏரோது எல்லாருக்கும் முன்னாடி நம்ம நிறுத்த போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம். ஆனால் நான் சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. பேதுருவை பிடிச்சிட்டாங்களே சொல்லும்பொழுது என்ன தெரியுமா நடந்தது, அன்று ராத்திரியில் தேவனுடைய தூதனுடைய வந்து நிற்கும் பொழுது அந்த இடம் ஒரு பிரகாசம் அடி மகிமை அந்த இடத்துல இறங்குது. அந்த மகிமை வந்த உடனே அவன் கையில் இந்த சங்கிலிகளாம் அறுக்கப்படுது. நான் சொல்லிட்டோமா, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுகிற கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க போகிற. இந்த 9ஆவது தேதியில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் போது நான் சொல்லுகிறேன், எல்லா சங்கிலிகள் அறுவதையும் கட்டப்பட்டிருக்க உன் வாழ்க்கையை அழுகிறதையும் நீ எழுந்து நடக்கிறதையும் இந்த ஊர் முன்பாக இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ வெட்கப்படுவாய் என்று பிசாசு நினைத்தான். நான் சொல்லுகிற கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வார், தலை நிமிர செய்வார். நான் சொல்லுகிறேன், ஆராதிக்கிற தேவன் வைராக்கியமான தேவன். நான் கூட சோர்ந்து போயிடலாம், என்ன பாருங்க, நான் கூட என் விசுவாசத்தில் சோர்ந்து போயிடலாம். ஆனால் ஆராதிக்கிற தேவன் என்னை சோர்ந்து போக விட மாட்டார், நான் வெட்கப்பட விட மாட்டார். ஒரு வேளை இங்கே பாருங்க, நான் ஆராதிக்கிற தேவனை தப்பி வைக்க போனாலும் நான் உண்மை ஆராதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசுவாசம் இருந்து நீங்கள் ஒரு நினைக்கலாம், பாஸ்டர் நான் இருக்கிற சூழ்நிலை தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெளியரங்கமாக என்ன பார்க்குறீங்க, சண்டே ஆனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வரேன், என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். நீங்கள் ஒருவேளை என்ன வேணால் நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பாஸ்டர் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தை நல்லா ஆகுது, ஆனால் அந்த விசுவாசம் எனக்குள்ளே வர மாட்டேன். என் வாழ்க்கை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார்.
நீ கொஞ்சம் விசுவாசத்தில் அப்படியே அவர் நாமத்தை மறுதளிக்காம ஏதோ வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம், ஏண்டா நம்ம இருக்கிறோம், செத்துட்டா நல்லா இருக்காம, இந்த வாழ்க்கையில் ஒரு முடிவேல ஒவ்வொரு நாளும் எழுந்த இதே தான் நான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். உனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். நான் சொல்லுகிறேன், இந்த வசனம் சொல்லப்படுமா, எழும்பி பிரகாசி, அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அது எப்போதாம உதிக்கும்? நீ நினையாத வேலையில தேவன் உனக்காக இறங்கி வருவா. நீ நினையாத வேலையில இறங்கி வரும் பொழுது நீ பிரமித்து போவாய். நான் அழியாத நேரத்தில் எனக்காக இறங்கி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் வெகு சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை நடக்க போகிறது. எந்த மனுஷன் உன் அவமானம் பேசினா, நான் சொல்லுகிறேன், பேசுறதுக்கெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பாரு. அவமானமாக பேசுகிறானா, உன்னை நிந்திக்கிறானா, உன்னை பரிகாசம் பண்ணானா, நோட் பண்ணி வை, உன் டைரியில் வை. ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரினாலும் உன் ஜபத்தில் தேவனத்தை தெரியப்படுத்தி கொண்டே, ஆண்டவரே இப்பேற்பட்ட சூழ்நிலை நடந்து போகும்போது என்னை பரிகாசம் பண்ண ஆண்டவரே, என்னை பார்த்து நிந்தித்த ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீ மறுபடியும் எழுந்து நிற்கும் போது எந்த நாவுகள் உன்னை அவமானமாக பேசினதோ நிந்தித்ததோ அதே நாவுகள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். நான் பொய் சொல்லலை, ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ என்னைக்கு இந்த இயேசு தான் தெய்வனு, அவர் தான் உண்மையான ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பத்தியா, உன் வாழ்க்கை தீமை அனுமதிக்கல. பிசாசுகளும் மனுஷர்கள் கொண்டு வருகிற பிரச்சனை நடுவில் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிய கர்த்தர் அனுமதித்து கொண்டிருக்கிறார். உனக்கு இப்போ கடைசி நொடியில் இருக்கிற விழுந்தா மரணம், விழுந்தா முடிவு. நான் சொல்லுகிறேன், இந்த நொடியில் இருக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் என் சிறைசாலை அனுபவங்கள் மாறட்டும், சங்கிலிகள் நிர்மூலமாகட்டும். என் வாழ்க்கையில் ஒரு வேலை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் உண்மை அறிந்தது நிமித்தம் நான் வந்தது என்று யோசிக்க கூடாதப்பா. அன்பு விசுவாசி, இந்த காலவேளை என்ன பிரச்சனை வாழ்க்கை இருந்தாலும் ஒன்னே ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன், என் தேவனால் இதையும் மாற்ற அவரால் முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்காதீங்க என் வாழ்க்கை எப்படி மாறும், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். கேட்ட வசனத்தின்படி சங்கிலிகள் நிர்மூலமாகட்டும், சிறைசாலை அனுபவங்கள் மாறட்டும், தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பார்களாக. கர்த்தர் இந்த ஆபத்தான சூழ்நிலை விடுவிப்பீராக. நீர் யார் என்பதை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சத்தமோ 2 முறை